சண்டே மட்டும் கொஞ்சம் வேகமாக சர்ச்சுக்கு கிளம்பிட்டோம்னா செல்வா எனக்கு ரொம்ப பிடிச்ச கடைக்கு கூட்டிகிட்டு போய் ஜூஸ் வாங்கி கொடுப்பா. எனக்கு அப்படி தான் போடும். எனக்கு எப்போவுமே அத்திப்பழம் ஜூஸு, செல்வாக்கு வந்து டீ தான். டீ ஆறுறது கூட தெரியாமல் செல்வா என்ன கவலையோ தெரியல ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தான். சரி ஓகே அப்படின்னு நான் மட்டும் ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே நேராக சர்ச்சுக்கு போய் மாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு வரும்போதே கொஞ்சம் காய்கறி மட்டும் வாங்கிட்டு வந்தோம். அப்படியே நேராக அத்தை வீட்டுக்கு போயாச்சு. அத்தை நல்லா தூங்கிட்டாங்க. போய் நான் தான் எழுப்புனேன். குழந்தைக்கு உடம்பு சரியில்லையா, கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் அங்கே கிளம்புறது அத்தை இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கடான்னு சொல்லுவாங்களா, அப்படியே உட்காந்து பேசி நேரம் போயிடும். ஊர்லேருந்து மாமா கருவாடு கொடுத்து விட்ருந்தாங்களா, அதையும் வாங்கிட்டு வந்தாச்சு. வரும்போதே ஒரு இடத்துல தக்காளி போட்டிருந்தாங்க. தக்காளியும் வாங்கிட்டு பக்கத்துலேயே தேங்காய் நாரில் செஞ்சால் மேட்டு போட்டிருந்தாங்களா, பார்க்க நல்லாவும் இருந்ததா, சரி அதில் 2 வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்தாச்சு. வரும்போதே எனக்கு சண்டே ஸ்பெஷல் இருக்கணும்ல அப்படின்னு மீன் தான் வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் அண்ணனே ஒரு வேலையாக வர சொல்லியிருந்தோம். அண்ணனும் வந்திருந்தாங்க. இனிமேல் சமைச்சு சாப்பிட வேண்டியது தான். இன்னைக்கு நம்ம ஃபேமிலியில் அடோன், செல்லக்குட்டி, செல்வலட்சுமி, நித்யா, அம்பேத்கர், யுவா, ஜனனி, செல்வி, ஹாஷினி, அபிநயா, மணிமேகலை, இவங்க எல்லாருக்குமே இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்.